இந்த அம்மாக்கெல்லாம் ரொம்ப பாவங்க. இப்பதாங்க தெரியுது அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 மணிக்கு எழுந்தவ காலையில 7 மணி வரைக்கும் அப்படியே முழிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே முழிச்சுட்டு தானே இருக்கா, போய் டீ போட்டு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, கிச்சனுக்குள்ள போகும்போது ஒரே அழுக. சரின்னு சொல்லிட்டு டீ போடுற கேப்ல அவளையும் வந்து பார்த்துட்டு டீயும் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா, அந்த டீயும் கூட நிம்மதியாக கொடுக்க விட மாட்றா. கரெக்டாக அம்மாங்க சாப்பிடும்போது தான் குழந்தைங்களுக்கு உச்சா வரும், ஆய் வரும், அழுக வரும்னு சொல்கிறாங்களே. சும்மாவா சொன்னாங்க, எல்லாம் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீயுமே போட்டு எடுத்தாந்து கொடுத்துட்டேன். எப்போவுமே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் இருந்து கீரை எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இதுவுக்கு வந்து கீரையோட ரேட்டு கூட ஏற்றிட்டாங்க, 25 ரூபா கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்தாங்கன்னா 30 ரூபா கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அழுகுறா. சரின்னு சொல்லிட்டு மடியில் போட்டுன்னு சாப்பிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த டைம் தான் பாத்ரூம் போகிறா, உச்சா போகிறா. என்னத்த பண்ணுறது, பாவம். இப்போ தான் தெரியுது அம்மாக்கள்லாம் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்மளை விட நம்மளோட பசங்க டபுள் மடங்கு இருக்குங்க. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா இவனுங்க ஒரு பக்கம் அவள் தூங்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சத்தம் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ